ஓம் சாந்தி 10/9/2024 இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம் மன்மனாபவ. இந்த மந்திரத்தில் தான் அனைத்து சிறப்புகளும் நிறைந்துள்ளன. இதே மந்திரம் உங்களை தூய்மை ஆக்கிவிடுகின்றது. பாபா கேள்வி கேட்குறாங்க, ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனம் எது, எப்படி? நினைவு யாத்திரை தான் பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனமாகும். ஏனென்றால் இந்த நினைவினால்தான் உங்களுடைய கேரக்டர் திருந்தும். நீங்கள் மாயா மீது வெற்றி கொண்டு விடுகிறீர்கள். நினைவினால் தூய்மையில்லாத கர்மேந்திரியங்கள் சாந்தமாகி விடுகின்றன. நினைவினால்தான் சக்தி கிடைக்கின்றது. ஞானவாளில் தூய்மையின் கூர்மை தேவை. நினைவினால்தான் இனிய சதோப்பிரதானம் ஆவீர்கள். யாரிடமும் கோபப்பட மாட்டீர்கள். அதனால் நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. நாம் எதுவரை நினைவில் இருக்கின்றோம் என்று தன்னைத்தான் கேட்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினந்தோறும் எச்சரிக்கை அவசியம் கொடுக்க வேண்டியுள்ளது. என்ன எச்சரிக்கைனா, ஆத்மா பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு முதல்ல. அப்போ பாதுகாப்பு என்பது எது அப்படின்னா, நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நினைவு தான் ஆத்மாவுக்கு, பரமாத்மா நினைவு தான் ஆத்மாவுக்கு உண்மையான பாதுகாப்பு. முக்கிய விஷயமே குழந்தைகளுக்காக இதுதான் பாபா புரிய வைத்துள்ளார். குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ அவ்வளவு குஷியும் இருக்கும். மேலும் நடவடிக்கைகள் கூட சரியாகிவிடும். ஏனென்றால் தூய்மையாகவும் ஆக வேண்டும், நடத்தைகளும் திருந்த வேண்டும். தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். எனது நடத்தை யாருக்கும் துக்கம் கொடுப்பதாக இல்லைதானே? எனக்கு எந்த ஒரு தேக அபிமானமும் வந்துவிடவில்லையே. இதில் நல்லபடியாக தன்னை சோதிக்க வேண்டும் சொல்கிறார் பாபா. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்றார். குழந்தைகள், நீங்கள் படிக்கவும் செய்கிறீர்கள் என்றால் பிறகு படிப்பு சொல்லித்தரவும் செய்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை படிப்பு சொல்லித்தருகின்றார், அவ்வளவுதான். மற்ற அனைவருமே தேகதாரிகள். இதில் முழு உலகமும் வந்துவிடுகிறது. ஒரு பாபா தான் விதேகி, அதாவது சரீரமற்றவர். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கின்றார், நீங்களும் கூட விதேகி ஆக வேண்டும். நான் வந்து இருப்பது உங்களை விதேகி ஆக்குவதற்காக. தூய்மையானால்தான் அங்கே செல்வீர்கள். அசுத்தமானவர்களை நான் அங்கே அழைத்து செல்ல மாட்டேன்னு சொல்கிறார் பாபா. அதனால் முதலில் மந்திரமே இதைத்தான் தருகின்றேன். மாயாவை வசப்படுத்துவதற்கானது இந்த மந்திரம். தூய்மை அடைவதற்கானது இந்த மன்மனாபவ மந்திரம். இந்த மந்திரத்தில் அதிகமான சிறப்புகள் நிரம்பியுள்ளன. இதன் மூலம்தான் தூய்மையாக வேண்டும். மன்மனாபவ நினைவில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். நிச்சயமாக நாம் தான் தேவதையாக இருந்தோம். தனக்கான பாதுகாப்பினை விரும்பினாலும் சரி, அல்லது உறுதி நிறைந்த மகாவீரராக விரும்பினாலும் சரி, இந்த புருஷார்த்தம் செய்யுங்கள். பாபாவோ அறிவுரை தந்து கொண்டே இருக்கின்றார். டிராமா என்று சொல்லிக்கொண்டும் இருப்பார். டிராமாவின் அனுசாரம் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. பிறகு வருங்காலத்திற்காகவும் சொல்லி புரிய வைத்து கொண்டே இருப்பார். நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகக்கூடாது. வெளியில் உள்ள பந்தனத்தில் இருக்கும் கோபிகைகள் எவ்வளவு நினைவு செய்கின்றனர், அந்த அளவுக்கு முன்னிலையில் இருப்பவர்கள் நினைவு செய்வதில்லை. அவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியும். நல்ல பெரிய பெரிய சென்டர்களை பராமரிக்கக்கூடிய முக்கியமானவர்களும் கூட நினைவு யாத்திரையில் பலவீனமாக உள்ளார் என்பது பார்க்கப்படுகின்றது. நினைவின் கூர்மை மிக நன்றாக இருக்க வேண்டும். ஞானம் என்ற வாளில் நினைவின் கூர்மை இல்லாத காரணத்தினால் யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. முழுமையாக வாழ்ந்து கொண்டே இருப்பதில்லை. குழந்தைகள் முயற்சி செய்கின்றனர். ஞான பானத்தை எய்தி பாபாவுடையராக ஆக்க வேண்டும், அல்லது மறுபிறவி எடுத்துள்ளாக ஆக்க வேண்டும். ஆனால் இறப்பதில்லை. அதனால் நிச்சயமாக ஞானம் என்ற வாளில் குறைபாடு உள்ளது. அப்போ யோகம் என்ற கூர்மை இருக்கும் பொழுது தான் நம்ம யாருக்காவது ஞானம் சொன்னால் அவங்களுக்கு உள்ளார டச் ஆகும். பாபா அறிந்திருக்கலாம், ட்ராமா முற்றிலும் சரியாகவே நடைபெற்று கொண்டுள்ளது. ஆனால் இனி வரும் காலத்துக்காகவோ புரிய வைத்து கொண்டே இருப்பார் இல்லவா? ஒவ்வொருவரும் தங்களை தாங்கே கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் எதுவரை நினைவு செய்கின்றோம்? நினைவினால்தான் பலம் வரும். அதனால் சொல்லப்படுகின்றது, ஞானம் என்ற வாளில் கூர்மை வேண்டும். ஞானத்தையோ மிகவும் சகஜமாக புரிய வைக்க முடியும். பாபா சொல்கிறாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவில் இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அளவு அதிக இனிமையானவர்களாக ஆகிக்கொண்டே போவீர்கள்.
நீங்கள் சதோப்பிரதானமாக இருந்த பொழுது இனிமையானவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது மீண்டும் சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். உங்கள் சுபாவம் மிக எளிமையானதாக ஆக வேண்டும். ஒருபோதும் கோபப்படக்கூடாது. கோபப்படுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதுபோல முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஈஸ்வரிய கல்லூரி ஸ்தாபனை செய்வதற்கான சேவை மிகவும் உயர்ந்தது. விஸ்வ வித்யாலயங்களோ பாரதத்தில் அதிகமாக பாடப்படுகின்றன. உண்மையில் அப்படியல்ல. ஒரே ஒரு விஸ்வ வித்யாலயம்தான் உள்ளது. தந்தை அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கின்றார். பாபாவுக்கு தெரியும், உலகம் முழுவதுமுள்ள மனிதர்கள் அனைவருமே அழிந்து போவார்கள். பாபாவை அழைத்ததும் இதற்காகத்தான். அதாவது இந்த அசுத்த உலகத்தின் அழிவு மற்றும் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்யுங்கள் என்பதற்கு தான் அழைச்சிட்டே இருந்தாங்க. குழந்தைகளும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், நிச்சயமாக பாபா வந்துவிட்டார். இந்த பழைய உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் என்ன போகிறாங்க, எல்லாம் விநாசமாகக்கூடிய நிலைமை தான். இந்த மாதிரி அங்கே புது சொர்க்கத்தில் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இவ்வளவு மனிதர்களும் அங்கே இருக்க மாட்டாங்க. கொசுக்கள் போன்ற ஜீவ ஜந்துக்கள் அங்கே இருக்காது. இங்கே ஏராளமாக இருக்குது. இப்போது குழந்தைகள், நீங்களும் தேவதை ஆகின்றீர்கள் என்றால் அங்கே ஒவ்வொரு பொருளும் சதோப்பிரதானமாக இருக்கும். இங்கேயும் கூட பெரிய மனிதர்களின் வீடுகளுக்கு செல்வீர்களானால் அங்கே மிகவும் சுத்தமாக இருக்கும். நீங்களோ அனைவரை காட்டிலும் அதிகமாக பெரிய தேவதை ஆகப் போகின்றீர்கள். பெரிய மனிதர் என்று கூட சொல்ல மாட்டார்கள். நீங்கள் மிக உயர்ந்த தேவதை ஆகின்றீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நீங்கள் இதுபோல் நம்பர்வார் ஆகியிருந்தீர்கள். இவ்வளவு குப்பைகள் முதலியவை அங்கே எதுவும் இருக்காது. குழந்தைகளுக்கு மிகவும் குஷி ஏற்படுகின்றது. நாம் உயர்ந்த தேவதையாக போகின்றோம். ஒரே ஒரு தந்தை தான் நமக்கு படிப்பு சொல்லித் தருபவர். அவர் நம்மை மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். பாபா சொல்கிறாங்க, இந்த பாரதத்தினுடைய புரதான ராஜயோகம் புகழ்பெற்றது. அதன் மூலம்தான் பாரதம் சொர்க்கமாக ஆனது. முழுமையாக புரிந்து கொள்பவர்கள் மிகச்சிலரே வருகின்றனர். சொர்க்கமாகிய ஹெவன் கடந்து சென்று விட்டது, மீண்டும் நிச்சயமாக வரும். ஹெவன் அல்லது பேரடைஸ் அனைத்தையும் விட பெரிய உலக அதிசயமாகும். சொர்க்கத்திற்கு எவ்வளவு பெயர் புகழ் உள்ளது. சொர்க்கம் மற்றும் நரகம், சிவாலயம் மற்றும் வேஷ்யாலயம். நாம் இப்பொழுது சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு வரிசைக்கிரமாக நினைவு உள்ளது. அங்கே செல்வதற்காக சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். அனைத்தையும் அழைத்து செல்பவர் அவர்தான். அனைவரையும் அழைத்து செல்லும் வழிகாட்டி ஆவார். பாபா சொல்கிறது, இப்போது தமோ பிரதானமாக ஆத்மா ஆன காரணத்தினால அந்த சக்தின்றது ஆத்மாவில் குறைஞ்சி போயிடுச்சு. எல்லோருடைய பேட்டரியும் காலியாகி விட்டுள்ளது. இப்போது இந்த பேட்டரியை எப்படி நிரப்புவது? இந்த பாபாவை தவிர வேறு யாரும் பேட்டரி சார்ஜ் செய்ய முடியாது. குழந்தைகளுக்கு பேட்டரி சார்ஜ் செய்வதால் தான் சக்தி வருகின்றது. அதற்காக முக்கியமானது நினைவாகும். ஆனால் அதில்தான் மாயாவின் விக்னங்கள் ஏற்படுகின்றன. சிலரோ சர்ஜனுக்கு முன் அனைத்தையும் சொல்லிவிடுகின்றனர். சிலர் மறைத்து விடுகின்றனர். உள்ளுக்குள் இருக்கும் குறைபாடுகளை பாபாவுக்கு சொல்லிவிட வேண்டும். இந்த ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செய்துள்ளனரோ அவற்றை அவினாஷி சர்ஜன் முன்னிலையில் வர்ணனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மனதுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். சொன்னதற்கு பிறகு அரிக்காது. உள்ளுக்குள்ளரே வச்சுருந்தோம்னா அந்த அரிச்சிக்கிட்டே இருக்கும், நஷ்டத்தையும் உண்டாக்கிடும். பாபா கிட்ட சொல்கிறதுனால பாபா வழி சொல்லுவார். யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகள் ஆகின்றனரோ அவர்கள் அனைத்தையும் பாபாவுக்கு சொல்லிவிடுவார்கள். பாபா சொல்கிறாரு, நான் அநேக பிறவிகளின் கடைசியில் யார் நம்பர் 1 தூய்மையற்றவராக ஆகியிருக்கிறாரோ அவருக்குள் தான் பிரவேசமாகின்றேன். ஏனென்றால் அவர்தான் மீண்டும் நம்பர் 1 செல்ல வேண்டும். அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. இந்த பிறவியில் பாவங்கள் நிகழ்ந்துள்ளன இல்லையா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அநேகருக்கு தெரிவதில்லை, உண்மையே சொல்வதில்லை. பாபா புரிய வைத்துள்ளார், குழந்தைகளே, உங்களுடைய கர்மேந்திரியங்கள் கர்மாதித் அவஸ்தா அமையும் பொழுதுதான் சாந்தம் அடைகின்றன. எப்படி மனிதர்கள் முதுமை அடைந்து விட்டால் கர்மேந்திரியங்கள் தாமாகவே சாந்தமாகி விடுகின்றன. இதிலோ சிறு வயதிலேயே அனைத்தையும் சாந்தமாகிவிட வேண்டும். யோக பலத்தில் நல்லபடியாக இருந்தால் இந்த அனைத்து விஷயங்களின் முடிவு வந்துவிடும். அங்கே இது போன்ற அழுக்கான நோய், குப்பை முதலியவை எதுவும் இருப்பதில்லை. மனிதர்கள் மிகவும் தூய்மையாக சுத்தமாக இருப்பார்கள். அங்கே இருப்பதோ ராமராஜ்யம், இங்கே உள்ளது ராவணராஜ்யம். ஆகவே அநேக விதமான அழுக்கான நோய்கள் முதலியன உள்ளன. சத்யுகத்தில் இவை எதுவுமே இருக்காது. பெயரே பாருங்கள், எவ்வளோ முதல் தரமாக இருக்குது. சொர்க்கம்,
புது உலகம் மிக தூய்மையாக இருக்கும். பாபா புரிய வைக்கின்றார், இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் கேட்கின்றீர்கள். நேற்று நீங்கள் கேட்டதில்லை. நேற்று மரண உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள், இன்று அமர உலகத்தின் எஜமான் ஆகின்றீர்கள். நிச்சயம் ஏற்பட்டு விடுகின்றது. இப்பொழுது சங்கமயுகத்தில் வருவதன் மூலம் அமர உலகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். படிப்பு சொல்லித் தருபவரும் இப்போது கிடைத்துள்ளார். நல்லபடியாக படிக்கின்றார்கள் என்றால் பணம் முதலியவற்றையும் கூட நன்கு சம்பாதிக்கின்றனர். தியாகம் படிப்புக்குத்தான் என சொல்வார்கள். இதுவும் அதுபோலத்தான். இந்த படிப்பினால் நீங்கள் மிக உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒளியில் வெளிச்சத்தில் இருக்கீங்க. இதுவும் குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நீங்களும் பிறகு அடிக்கடி மறந்து போகின்றீர்கள். பழைய உலகத்திற்கு சென்று விடுகிறீர்கள். மறப்பது என்றாலே பழைய உலகத்திற்கு சென்று விடுவது என்பது அர்த்தம். இப்பொழுது சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுக்கு தெரியும், நாம் கலியுகத்தில் இல்லை. இதை சரியாக நினைவில் வைக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. பாபா நமக்கு படிப்பு சொல்லித் தருவதே புது உலகத்திற்கு செல்வதற்காகத்தான். இந்த சுத்த அகங்காரம் இதுதான் சுத்தமான ஒரு அகங்காரம். குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட ஒருபோதும் அசுத்த சிந்தனை வரக்கூடாது. புருஷார்த்தம் செய்தே கடைசியில் முடிவு வெளியாகிவிடும். பாபா புரிய வைக்கின்றார், இச்சமயம் வரை அனைவரும் முயற்சி செய்பவர்கள்தான். பரீட்சை வந்துவிட்டால் நம்பர்வார் பாஸாகி பிறகு மாற்றலாகி விடுவார்கள். உங்களுடையது எல்லையற்ற படிப்பு. இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நீங்கள் எவ்வளவு சொல்லி புரிய வைக்கின்றீர்கள்? ஏதாவது பாபா சொல்கின்றார், மனதில் எந்த விஷயம் இருந்தாலும் கூட புரியலிட கேளுங்க. பாபாவோ காந்தம் இல்லைங்களா? யாருடைய அதிர்ஷ்டத்தில் உள்ளதோ அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு முடிந்தது அப்படின்றார் பாபா. கேட்டும் கேளாதவர்களாக இருந்து விடுகின்றார்கள். இங்கே யார் அமர்ந்து படிப்பு சொல்லித் தருகின்றார்? பகவான். அவருடைய பெயர் சிவன். சிவபாபா தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ பதவி தருகின்றார். பிறகு எந்த படிப்பு நல்லது? நீங்கள் சொல்வீர்கள், எங்களுக்கு சிவபாபா படிப்பு சொல்லித் தருகின்றார். இதன் மூலம் 21 பிரிவுகளுக்கான ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. இப்படி புரிய வைத்து அழைத்து செல்கின்றார். சிலரோ முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இவ்வளவு சேவை செய்ய முடிவதில்லை. பந்தனத்தின் பிணைப்பில் கட்டுண்டு இருக்கின்றனர். ஆரம்பத்திலோ நீங்கள் எப்படி தங்களை சங்கிலியால் கட்டப்பட்டதிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தீர்கள்? எப்படி சிலர் போதை மிக்கவர்களாக இருக்கிறார்கள்? இதுவும் ட்ராமாவில் ஒரு பாகமாக இருக்குது அப்படின்றார் பாபா. ட்ராமாவில் பட்டி நடக்கணும்னு இருந்தது. உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை அடைந்து பிறகு மாயாவின் பக்கம் ஒரு சிலர் சென்று விட்டனர். யுத்தம் நடக்குது இல்லையா? மாயா பார்க்கின்றது. இவர் மிகவும் தைரியத்தை காட்டி இருக்கின்றார். இப்பொழுது நாமும் அடி கொடுத்து பார்ப்போம், பக்காவாக இருக்கிறார்களா இல்லையா என்று. குழந்தைகளுக்கு எவ்வளவு பராமரிப்பு இருந்தது ஆரம்ப காலத்தில். பாபா சொல்கிறார், அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார். குழந்தைகள், நீங்கள் ஆல்பம் முதலியவற்றை பார்க்கிறீர்கள், ஆனால் சித்திரங்களை பார்ப்பதாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. என்னென்ன நடந்தது என்று யாரேனும் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். எப்படி பட்டியில் இருந்தார்கள், பிறகு ஒவ்வொருவரும் எப்படி வெளியேறினார்கள், எப்படி ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் போது கூட சில கெட்டு போகின்றன. இதுவும் ஈஸ்வரிய மிஷனரியாகும். ஈஸ்வரன் அமர்ந்து தர்மத்தின் ஸ்தாபனை செய்கின்றார். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. பாபா தாரணைக்காக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வெறுப்பில்லாத ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். பாபாவுக்கு சமமாக அசரீரியாவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நினைவு பலத்தின் மூலம் தனது சுபாவத்தை இனிமையானதாகவும் கர்மேந்திரியங்களை சாந்தமாகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட்டு, இப்பொழுது நாம் சங்கமயுகத்தவர், கலியுகத்தவர் அல்ல என்ற இதே நஷாவில் சதா இருக்க வேண்டும். பாபா நம்மை புது உலகின் எஜமானராக்குவதற்காக படிப்பு சொல்லி தெரிந்து கொண்டிருக்கின்றார். அசுத்த சிந்தனைகளை முடித்துவிட வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அகால பீடம் மற்றும் இதய பீடத்தில் அமர்ந்து எப்பொழுதும் சிறந்த செயல்களை செய்யக்கூடிய கர்மயோகி ஆவீர்களாக. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு 2 பீடம் கிடைக்கிறது. ஒன்று அகால பீடம், 2வது இதய பீடம். ஆனால் யாருடைய ஆட்சி நடக்கின்றதோ அவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள். அகால் தக்த் நிஷின் யார், அதாவது அழியாத சிம்மாசனம், புருவமத்தில் ஆத்மா இருக்குது இல்லைங்களா, ஒன்று அந்த சிம்மாசனம் கிடைச்சிருக்கு. 2வது பாபாவுடைய இதய சிம்மாசனம். யார் அகால பீடத்தில் அமரக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருப்பார்கள். மேலும் தந்தையின் தில் தக்த் நஷீன், தந்தையினுடைய இதய பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆவார்கள்.
அதில் ராஜ்ய பாக்கியம் எல்லாமே வந்து விடுகின்றது. கர்மயோகி என்றால் 2 பீடங்களிலும் அமர்ந்திருப்பவர்கள். அப்பேற்பட்ட தக்தனஷின் பீடத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் சிறந்ததாக ஆகிவிடுகின்றது. ஏனெனில் எல்லா கர்மேந்திரியங்களும் லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்டப்படியும் ஒழுங்காகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும். அதனால பாபா நினைங்க என்றார். இப்போ ஆத்மான உணர்விலிருந்து பாபாவுடைய இதய சிம்மாசத்தில் இருக்கும்போது, பாபா நினைவில் இருக்கும்போது எந்த ஒரு தவறான செயலோ நடக்காது. நினைவில் இருந்தோம்னா லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்குன்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, யார் எப்பொழுதும் சுயமரியாதையின் சீட்டின் செட் இருக்கையில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களே குணவான் மற்றும் மகான் ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.